மாட்ட புரியா இருங்க, ஒரே நேரத்தில் அவர் எத்தனை பிடிப்பாரு. ஐயா நீங்கள் பிடிங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட்டு. பிடிக்குமா நக்குங்க நக்குங்க. குட்டியை மாடு நக்கும், அப்பதான் அமைதியா இருக்குமா. வெர்சலா என் பிகில் இல்லையா? சாதாவா இருக்கும். நக்குங்க நக்குங்க. குட் பாய். அந்த பயந்துக்கு தன்னோட கண்ணுக்குட்டி வேணும் பண்ண வந்து. இல்லை ஒன்றும் பண்ணல, நான் தான் அசத் கான் ஒன்றும் பண்ண மாட்டான். ஓ அப்போ இதுவும் வந்து கிட்டத்தட்ட மாடை ஏமாற்றி தான் நம்ம பால் கறக்குறோம். ஆமாம், கிட்டத்தட்ட அப்படிதான். இதை கண்ணுக்குட்டி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்குவோம். நம்ம பால் கறந்து எடுத்துருவோம். நீ ஏமாறப்பட்டுக்கிட்டு இருக்கியம்மா இப்படி. பாட்டிமா ரொம்ப நேரம் ஏமாற்ற முடியாது, சீக்கிரம் கறந்துருங்க. பாட்டிமா நீங்கள் கறக்குற மாதிரி என்னால் கறக்க முடியுமா? வந்து கை வச்சு பாருங்க, எட்டி விட்டோம். கை வச்சு பாருங்க, எட்டி விடுமா? அப்படியே நீங்கள் தடவிட்டுருங்க, நான் பின்னாடி போய் பண்ண முடியுமான்னு பாருங்க. இருங்க இருங்க, நான் கறந்துடுறேன் அப்புறமால கை. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இருந்தால் தான் என் உயிருக்கு பாதுகாப்பு. இன்னும் கறங்க, அதுதான் கோலம் பண்ணது. சூடாக இருக்கு ப்ரோ. என்னப்பா கறதான் ஃபாஸ்ட் இல்லை, சுட வச்சா தானே சூடாக இருக்கும். டீ போட்டா கொதிச்சிடும். ஆஃபா வாசல தூக்குது. இன்னும் கொஞ்சம் பால் காரங்க, அது நிக்கலையா? நீங்கள் இதை டெய்லி இதை பண்ணுற குடிப்பீங்களாடியா? டீ வச்சு டீ வச்சா நான் சின்ன வயசுல அப்படியே கறந்து குடிச்சேன் ஞாபகம் எல்லாம். அப்படியே கூட குடிப்பாங்க, பச்சை பால் கூட. பையனே பார்க்கல, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் முன்னாடிங்களா கிட்டத்தட்ட கறந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல. சூடு கூட உங்கள் தண்ணியில் அப்படியே இப்போ நான் குடிக்க போகிறேன். அந்த பான் பெப்பர்ஸ் ப்ரோ ஒரு மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. சாரி டூ. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நமக்கு அப்படியே அப்புறமா நீ எடுத்துக்கோ. ஆமாம், சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஃப்ரெஷ்ஷாக அந்த பாலுடைய இது இப்படி தான் இருக்கும் போல. அதாவது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வேணா கொஞ்சம் கேமரா கிட்ட வந்து கேமரா அந்த டேஸ்ட்டை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாட்டு பேர் என்னம்மா? லட்சுமி. வாங்கினாலே லட்சுமி. எனக்கு ஆச்சரியம் இருக்கிறத தாண்டி இவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், எப்படா இப்படி பண்ணி டிசைன் பண்ணீங்க அப்படிங்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தப்ப இந்த இடம் எப்படி இருந்தது, இந்த இடம் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம்? நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, இந்த மாதிரி பல ஊருங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணேன் அப்படின்ட்டு. பல ஊர்களா? ஸ்டேட்ஸு, அதாவது ஸ்டேட்ஸே ஊருங்க. ஆமாம், அதில் வந்து நான் நிறைய சக்ஸஸ்ஃபுல் விவசாயிங்களை பார்த்தேன். ஸோ எனக்கு முதல் முன்னோடியாக வந்து என்ன தென்பட்டதுன்னா, விவசாயம் பண்ணி காசு சம்பாதிக்க முடியுன்றது தெரிஞ்சது. ஆனால் இப்போ நம்மளுக்கு பொதுவாக ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, விவசாயம் பண்ணுறோம் பொழைக்கவே முடியாதுப்பா அப்படிங்கிறது தான் இருக்குது. விவசாயமா அதில் காசு இல்லைப்பா. ஸோ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மர்ஸை மீட் பண்ணேன். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு இதாக இருந்தது.